வெல்கம் வியூவர்ஸ். 1979 ஜப்பானில் ஒரு அம்மா தன்னோட மகன்கிட்ட கடைக்கு போய் சில பொருட்களை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஃபேமிலி இங்கே இருக்க இடம் ஊருக்கு வெளியே ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியாவில் இருக்காங்க. அந்த பையன் கடைக்கு போயிட்டு வரணும்னா 3 தெரு தள்ளி போயிட்டு பொருட்கள் வாங்கிட்டு வரணும். அவங்க அம்மா சொன்னதால சரின்னு அந்த பையனும் கடைக்கு போகிறான். அது ஈவினிங் டைம்ன்றதால கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிக்குது. அந்த பையனும் கடைக்கு போய் பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்பி வீட்டுக்கு வரான். அப்போ அவனுக்கு பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே அந்த பையன் திரும்பி பார்க்குறான், அங்கே யாருமே இல்லை. கொஞ்ச தூரம் நடந்து போகிறான், திரும்பவும் யாரோ அவனை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு. திரும்பவும் அவன் திரும்பி பார்க்குறான், அப்பவும் அங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் அவன் கூட எப்பவுமே பாசமாக விளையாடுற ஒரு நாய் அவனை பார்த்து ரொம்பவே ஆக்ரோஷமாக குலைக்குது. அதை பார்த்ததும் அந்த பையன், என்னாச்சு, அந்த நாய் எப்பவும் நல்லா விளையாடுமே, இன்னைக்கு என்னை பார்த்து இப்படி குலைக்குதுன்னு நினைச்சிட்டே நடந்து போகிறான். அந்த நேரத்தில் அவனுக்கு பின்னாடி யாரோ நடந்து வர காலடி சத்தம் கேட்குது. உடனே அந்த பையன் டக்குன்னு திரும்பி பார்க்குறான். அப்பவும் அங்கே யாருமே இல்லை. அந்த ஏரியா ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியான்றதால அந்த பையன் பயத்தோடவே நடந்து போகிறான். ரொம்ப இருட்டாக இருந்த அந்த டைமில் ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஆன் ஆகுது. நல்ல வேலை லைட்ஸாவது வந்துச்சே, நம்ம வீடும் பக்கத்தில் தான் இருக்குது, சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம்னு நினச்சி ஓட ஆரம்பிக்கிறான். ஆப்போசிட்டில் வர ஒரு பொண்ணு மேலே மோதிடுறான். அப்படி மோதிட்டு அந்த பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணு உயரமாக லாங் ஹேர் வச்சுட்டு முகத்தில் மாஸ்க் போட்டுட்டு இருக்கா. உடனே அந்த பொண்ணு கேட்குறா, என்ன தம்பி, எதுக்கு இவ்வளோ வேகமாக ஓடி வரேன்னு? இல்லை ஆண்டி, என்னை யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு, அதான் இவ்வளோ வேகமாக ஓடி வந்தேன்னு அந்த பையன் சொல்கிறான். அப்படியா, யார் உன்னை ஃபாலோ பண்ணி வரா, வா பார்க்கலாம்னு அந்த பொண்ணு அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறா. அதுவும் அந்த சின்ன பையன் நடந்து வந்த அதே ரோடுக்கு. அந்த 2 பேருமே அங்கே போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனாலும் அந்த நாய் மட்டும் அந்த பையனை பார்த்து குலைக்கிறத நிறுத்தவே இல்லை. அப்போதான் அந்த பையன் யோசிக்கிறான், ஒருவேளை இந்த பொண்ணு தான் நம்மளை ஃபாலோ பண்ணி வந்தாலோன்னு. இதை யோசிச்சுட்டே அந்த பையன் அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணு அந்த பையனோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிறா. ஆண்டி, என்னை விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும், என்னோட அம்மா என்னை தேடுவாங்க அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு, சரி நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீ பதில் சொல்லு, நான் உன்னை விட்டுடுறேன்னு சொல்கிறா. அதுக்கு அந்த பையன் சரி கேளுங்கன்னு சொல்கிறான். நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்குறா. அந்த கேள்வி கேட்டதும் அந்த சின்ன பையன், என்ன ஆண்டி இப்படி கேள்வி கேட்குறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னை விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் தானே இவ்வளோ நேரம் என்னை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னு கேட்ட உடனே அந்த பொண்ணு, ஓ தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பின்னாடி இருந்த ஒரு நீளமான கத்திரிக்கோலை எடுக்கிறா. அதை பார்த்ததும் அந்த பையன் ரொம்பவே பயந்து கத்துறான். அந்த பையன் கத்துன சத்தத்தை கேட்ட அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் வெளியே வந்து பார்க்குறாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. ரொம்ப நேரம் ஆகியும் கடைக்கு போன பையன் வீட்டுக்கு வரலன்னு அந்த அம்மா பையனை தேடி போகிறாங்க. எல்லா இடத்துல தேடியும் அந்த பையனை காணோம்னு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸும் அந்த பையனை எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. சில வாரங்கள் போகுது. இதே மாதிரி பல குழந்தைகள் காணோம்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இந்த குழந்தைகள் எப்படி காணாமல் போகிறாங்கன்னு கூட யாருக்கும் தெரியல. அதுக்கப்புறம் தான் சில பேர் குச்சிசாகி ஓனா தான் குழந்தைகள் கடத்திட்டு போய் கொலை செய்கிறான்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க குழந்தைகள் அவங்க அம்மா தான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டு திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும், யாரும் தனியாக வெளியே போகக்கூடாது, நைட் டைமில் யாரும் வெளியே சுற்றக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. அதுக்கப்புறமும் குழந்தைகள் காணாமல் போகிறாங்க. அப்போ தான் நிக்கோன்னு ஒரு பொண்ணு ஸ்கூலில் உட்காந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீ குச்சிசாகியை பார்த்துருக்கியா, அந்த பொண்ணு உயரமாக இருப்பாளாம், முடி லாங்காக இருக்குமா, அவள் கையில் பெரிய கத்திரிக்கோலை வச்சுட்டு இருப்பாளாம், அவள் முகத்தில் ஒரு மாஸ்க் கூட போட்டிருப்பாளாம், அந்த மாஸ்கை எடுத்துகிட்டு பார்த்தா அவள் வாய் காது வரைக்கும் கிழிஞ்சிருக்குமா, அவள் தான் எல்லா குழந்தைகளையும் கடத்திட்டு போய் கொலை பண்ணுறான்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த நிக்கிகோன்ற பொண்ணுக்கு குச்சிசாகியை பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் வருது. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுது. எல்லாம் அவங்க வீட்டுக்கு போகும்போது நிக்கிகோ அந்த ஸ்கூலில் இருக்க 4 சின்ன பசங்கிட்ட போய் குச்சிசாகியை போய் பார்க்க போகிறேன், நீங்கள் யாராவது வரீங்களா அப்படின்னு கேட்குறா. அந்த 4 பசங்களில் 2 பசங்க, ஐயோ நாங்கள் வரமாட்டோம், அவள் எங்களை பிடிச்சு கொலை செஞ்சிருவாளாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ஆனால் மிச்சம் இருக்க 2 பேர், நிக்கிகோ நாங்கள் உங்கள் கூட வரோம், எங்களுக்கும் அந்த பொண்ணை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு நிக்கிகோ கூட போகிறாங்க. சரி அந்த குச்சிசாகியை எங்கே போய் பார்க்குறதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு நிக்கிகோ, அந்த பொண்ணு பார்க்கில் தான் இருக்குமா, அதனால் நம்ம பார்க்குக்கு போய் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க் போகிறாங்க. அவங்க பார்க்குக்கு போய் வெயிட் பண்ணுறாங்க. நேரம் ரொம்பவே ஆகுது. ஆனால் அந்த பார்க்கில் யாருமே வரல. உடனே நிக்கிகோ கூட வந்த அந்த 2 பசங்க, எங்கள் அம்மாவும் அப்பாவும் வேலை முடிச்சுட்டு வந்துடுவாங்க, எங்களை தேடுவாங்க, நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ நிக்கிகோ மட்டும்தான் அந்த பார்க்கில் உட்காந்துட்டு இருக்கா.
ரொம்ப நேரம் ஆகியும் அங்கே குச்சிசாகி வரல. நிக்கிக்கோ ச்சே இது வெறும் கதை தான் போல, நம்மளை எல்லாரும் ஏமாத்திட்டாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம்னு கிளம்பி அந்த பார்க்லேருந்து வெளியே வர போறா. அப்போ அந்த பார்க்கில் பயங்கரமாக காற்று வீசுது. அங்கே இருந்த இலைகள் எல்லாம் பறக்குது. அப்போதான் நிக்கிக்கோ அந்த இடத்துல சுற்றி முற்றி பார்க்குறா. அப்போ தூரத்தில் ஒரு பொண்ணு நிற்கிறா. அந்த பொண்ணு உயரமா, முடி லாங்கா, முகத்தில் மாஸ்க் போட்டுட்டு இருக்கா. இதை பார்த்து நிக்கிக்கோ இதுதான் குச்சிசாகி போல. அப்போ இது உண்மைதான், நம்ம இங்கிருந்து போயிடலாம்னு அந்த பார்க்கோட கேட்டை நோக்கி ஓடுறா. அப்போ அந்த கேட் தானா மூடுது. நிக்கிக்கோ அந்த கேட் திறக்க ட்ரை பண்ணிட்டு திரும்பி திரும்பி அந்த பொண்ணு இருந்த இடத்த பார்க்குறா. அதே மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு காணாம போயிடுறா. நிக்கிக்கோ ரொம்பவே பயந்து அந்த கேட்டை திறக்க ட்ரை பண்ணும்போது பின்னால இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, நான் வேணா அந்த கேட்டை திறந்து விடவா அப்படின்னு. உடனே நிக்கிக்கோ பின்னாடி திரும்பி பார்க்குறா. குச்சிசாகி தான். அப்போ நிக்கிக்கோ சொல்றா, நீ குச்சிசாகி தானே, உன்னை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீ எல்லா குழந்தைங்களையும் கடத்திட்டு போய் கொலை செஞ்சிருவியாமே அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, நான் உன்னை கொலையெல்லாம் செய்ய மாட்டேன், நான் கேட்குறதுக்கு நீ பதில் சொன்னா நான் உன்னை எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றா. சரி நீ என்ன கேட்க போற அப்படின்னு நிக்கிக்கோ கேட்குறா. அதுக்கு குச்சிசாகி, நான் அழகா இருக்கேனா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நிக்கிக்கோ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கா. உடனே குச்சிசாகி அந்த கேள்வியை திரும்பி திரும்பி கேட்குறா. ஆனால் நிக்கிக்கோ எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நிற்கிறா. ஏன்னா நிக்கிக்கோக்கு இந்த குச்சிசாகி பற்றி எல்லாமே தெரியும். குச்சிசாகி இப்படி கேட்கும்போது, ஆமாம் நீ அழகாக தான் இருக்க அப்படின்னு பதில் சொல்லிட்டா. அவள் முகத்தில் போட்டிருக்க அந்த மாஸ்கை எடுத்துட்டு அவள் கிழிஞ்ச முகத்தை காட்டி, இப்போ சொல்லு நான் அழகாக இருக்கேன் நான் கேட்பாளாம். அதுக்கு எந்த பதிலும் சொல்லலைன்னா அவள் கையில் வச்சிருக்க மிகப்பெரிய கத்திரிக்கோலை எடுத்து அவங்க வாயை கிழிச்சு கொலை பண்ணிடுவாளாம். நீ அழகாக இல்லைன்னு பதில் சொன்னால் அவங்கள உயிரோட விட்டுருவாளாம். ஆனால் நைட் அவங்க தூங்கும்போது அவங்கள கொலை செஞ்சிருவாளாம். நீ கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு சொன்னால் அவள் கன்ஃபியூஸ் ஆகிடுவாளாம். அந்த நேரத்தில் நம்ம அங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம்னு பல பேர் சொன்னதை இந்த நிக்கிக்கோ கேட்டிருக்கா. இதனால் நிக்கிக்கோ எதுவுமே பேசாமல் பார்க்கில் அமைதியாக நின்றுட்டு இருக்கும்போது வெளியே ஒரு கார் வர சவுண்ட் கேட்குது. உடனே குச்சிசாகி நிக்கிக்கோவோட வாயை மூடி ஒரு மரத்துக்கு பின்னாடி நிக்கிக்கோவை கூட்டிகிட்டு போயிடுறா. ஆனால் அந்த கார் நேராக வந்து அந்த பார்க் முன்னாடி தான் நிற்கிது. அதுக்கப்புறம் அந்த கார்லேருந்து ஒரு கப்பிள்ஸ் இறங்கி வராங்க. அவங்க அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி இந்த பார்க்குள்ளே வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த கப்பிள்ஸ்க்கு யாரும் முணுகிற சத்தம் கேட்குது. இங்கே யாரும் இருக்கிற மாதிரி இருக்குன்னு அந்த பார்க்கை சுற்றி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. அந்த நேரத்தில் அந்த குச்சிசாகி அவள் வச்சிருந்த மிகப்பெரிய கத்திரிக்கோலை எடுக்கும்போது இந்த நிக்கிக்கோ எப்படியாவது இவகிட்ட தப்பிக்கணும்னு அந்த கத்திரிக்கோலை பிடுங்கி குச்சிசாகியோட காலில் குத்திடுறா. உடனே வலி தாங்காம குச்சிசாகி நிக்கிக்கோவை விட்டுறா. நிக்கிக்கோ அந்த கப்பிள்ஸ் இருக்க இடத்துக்கு ஓடி போய், இங்கே குச்சிசாகி இருக்கா, அவள் தான் என்னை பிடிச்சு வச்சு மிரட்டுறா அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டதும் அந்த கப்பிள்ஸ் எங்கே இருக்கான்னு நிக்கிக்கோ கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு நிக்கிக்கோ அந்த மரத்துக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போகிறான். அங்கே குச்சிசாகியை காணோம். அவங்க அங்கே நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பார்க் வெளியே பயங்கரமான சத்தம் கேட்குது. அங்கே என்ன சத்தம்னு அவங்க 3 பேரும் வேகமாக ஓடி போய் பார்க்கும்போது அங்கே ஒரு பொண்ணு காரில் அடிபட்டு இறந்து போயிருக்கா. உடனே அந்த பொண்ணை பார்த்ததும் நிக்கிக்கோ சொல்கிறா, இதுதான் குச்சிசாகி, இவ தான் என்னை கொலை செய்கிறேன்னு மிரட்டுனா அப்படின்னு சொல்கிறா. உடனே அங்கே போலீஸ் வராங்க. அந்த பொண்ணு முகத்தில் போட்டிருக்க மாஸ்கை கழட்டி பார்க்குறாங்க. அவளோட வாய் காது வரைக்கும் கிழிஞ்சிருக்கு. அவளோட கையில் மிகப்பெரிய கத்திரிக்கோள் இருக்குது. அதுக்கப்புறம் 2004 சவுத் கொரியாவில் இதே மாதிரி ஒரு பொண்ணு முகத்தில் ரெட் கலர் மாஸ்க் போட்டுட்டு குழந்தைங்களை கொலை பண்ணியிருக்கா. இதை ஒரு சிலர் அவள் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்த பேஷண்ட்டாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவளே அவளோட வாயை கிழிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் சிலர் அவள் ஒரு ஆவி, முன்னொரு காலத்தில் இந்த குச்சிசாகி மிக அழகான பொண்ணாக இருந்திருக்கா. அப்போது குச்சிசாகி அவள் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் வேற ஒருத்தர் கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கா. இதை தெரிஞ்ச அவளோட ஹஸ்பண்ட், நீ அழகாக இருக்கிறனால தான் இப்படி பண்ணுறன்னு அவளோட வாயை கத்தி வச்சு கிழிச்சிருக்கான். அப்புறம் அவளை கொலை செஞ்சுருக்கான். அப்போது இறந்து போன குச்சிசாகியோட ஆவி தான் பழி வாங்க இப்படி எல்லாம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நைட் டைமில் நீங்கள் நடந்து போகும்போது குச்சிசாகி உங்ககிட்ட நான் அழகாக இருக்கேனான்னு கேட்டால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.